என்ன கலை பண்ற? என்னடா பண்ற நீ? என்ன அப்புறம் நான் வந்து ஒரு ஆள் நிக்கிறா பார்க்காம தண்ணியில எப்படி என்னதான் பாக்குற நீ? மீன் போயிட்டு இருக்கு பாத்துக்கிட்டு இருக்கேன், தண்ணி இருக்குது பாரு. என்ன பாத்துறது என்ன பண்ண போற? மீனை பிடிக்கிறது வழியே படுறா. என்னப்பா ஏத்தி விடு முதல்ல. சரி வா வா. மெல்ல மெல்ல மெல்ல. இன்னைக்கான வீடியோ என்னன்னா, கூட்டமா போற மீனை எப்படி கொத்தோட ஆடலாம் அப்படிங்கிறத பத்தி சூப்பரான ஒரு ஃபிஷ் டாப் ஐடியோட தான் வந்திருக்கோம். அந்த ஃபிஷ் டாப் எப்படி மேக் பண்றது, அதை வச்சுட்டு எப்படி மீன் பிடிக்கிறது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபிஷ் டாப்பை மேக் பண்ணுறது என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பிவிசி பைப் வந்துட்டு ஒரு 4 நம்பர் வந்துட்டு தேவை. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயரிங் பிவிசி பைப்பில் 1 இன்ச் பிவிசி பைப்பு. அண்ட் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பம்பர கயிறு அப்படின்னு சொல்லுவாங்களே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் நீளம் இருந்தால் வந்துட்டு போதும். அண்ட் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கான வலை. இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா 30 நீளம் 10 அடி அகலம் இருக்க மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வலை வந்துட்டு தேவை. இப்போ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வலையில் வந்துட்டு நம்ம கயிறு வந்துட்டு கோக்கணும். அது எப்படி அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வலையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து விரிச்சு வச்சிருக்கேன். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி இருக்குது. அதே போல் இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படிங்கன்னா, பம்பர கயிறு சொன்னோம் இல்லையா, அந்த பம்பர கயிறை வந்துட்டு நம்ம வலையில் ஓரத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா கண்ணு, அந்த கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கயிறை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வலையோட ஒரு எண்டில் ஆரம்பிச்சு இன்னொரு எண்டு வரையும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு கோத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கயிறு வந்துட்டு இந்த வலையிலேருந்து இப்படி உருவிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த கயிறு கூட சேர்த்து இந்த வலையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சு வந்துட்டு போட்டுக்கிறேன். இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு வலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வந்துட்டு உருவிட்டு போகவே போகாது. இப்போ நான் எப்படி இந்த கயிறை கட்டியிருக்கணும், அது போல் அந்த வலையோட 4 மூலைக்கும் அந்த கயிறை கோர்த்து கட்டிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி வந்து சொன்னது போலவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கயிறு வந்துட்டு 4 சைட்லேயும் வந்துட்டு கட்டியாச்சு. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இழுத்து வந்துட்டு அச்சு மாதிரி வந்துட்டு அடிச்சுட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிருக்கேன். அடுத்தா நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிவிசி பைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டணும். எப்படி கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராஸில் வந்துட்டு இப்படி வளைச்சு வந்துட்டு நம்ம வந்து பண்ண போகிறோம். இது வந்து பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ லென்த் பிவிசி பைப் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி நீளம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராஸில் பண்ணணும் அப்படின்னா ஒரு 15 அடி நீளம் வந்துட்டு தேவை. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படிங்கிட்ட, இந்த பிவிசி பைப் இருக்குல்ல, இதில் வந்து ஒரு 5 அடி நீளம் வந்துட்டு நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி பைப் வந்து ஒரு 15 அடி நீளத்தை வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரே ஒரு பிவிசி பைப் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம வலை வந்துட்டு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதோட ஒரு கார்னரில் இந்த மாதிரி வச்சுட்டு இது அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வளைச்சி இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டணும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஜாயின்ல இந்த ஜாயின்ல வந்து கட்டணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 மூங்கில் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 மூங்கிலையும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி வச்சுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பம்பர கயிறை போட்டு வந்துட்டு சுற்றி வந்துட்டு கட்டிக்கலாம். இது எதுக்காக அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிறகு வந்துட்டு நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மூங்கி கம்பை ப்ளஸ் மாதிரி இப்போ கட்டி எடுத்துக்கிட்டோம். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிவிசி பைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய மூங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு விட்டுக்கிறேன். இப்படியே விட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சைடை வளைச்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் கொடுக்க போகிறேன். இந்த சைடை வளைச்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் மேலே வந்துட்டு ஒரு மூங்கில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூங்கில் வந்து இன்னொரு பிவிசி பைப் வந்து நம்ம ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பிவிசி பைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் உள்ள வந்துட்டு உள்ள விட்டுக்கிறேன். அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் உள்ள கார்னர்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி பைப் வந்துட்டு வளைச்சி வந்துட்டு உள்ள விட்டுக்கலாம். இந்த பிவிசி பைப் வந்துட்டு கரெக்டாக இந்த வலையோட கார்னரில் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து விட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே விட்டுறாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கயிறு விட்டுருக்கோம் இல்லையா, இந்த கயிறை வந்து அப்படியே எடுத்துட்டு இந்த 2 கயிறையும் வந்து சேர்ந்த மாதிரி வச்சுட்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலையும் வந்துட்டு சேர்ந்த மாதிரி வச்சு அந்த பிவிசி பைப்போட வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக வந்து இறுக்கி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கட்டிக்கலாம். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 4 கார்னர்லேயும் வந்துட்டு நம்ம கட்டிக்கலாம். இந்த மூங்கி வந்து அங்கங்கே மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பம்பர் கயிறு போட்டு கட்டிக்கிறேன். இப்படி கட்டுறதுனால ஒரு இடத்த சென்றாக நிற்கும். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு மூங்கி கம்பி நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த ப்ளஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்படி கட்டிக்கிறோம். இப்படி மேலே தூக்குறப்ப அந்த பிவிசி பைப் என்ன ஆகுனா ஜாயின் ஆன இடத்துல வளைஞ்சு பெண்டாகி உடையிறது வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இந்த ப்ளஸ் மாதிரி ஒரு மூங்கி செட்டப் பண்ணியிருக்கோம். இப்படி இருக்கிறதுனால அது பெண்டாகாது, வளையாது, ஸ்ட்ரைட்டாக அப்படியே இருக்கும். ஃபிஷ் டாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு கம்பு போட்டு வந்துட்டு கட்டணும் பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் கயராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெங்க்த்தாக வந்துட்டு போட்டுட்டேன். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குச்சை வந்துட்டு நம்ம காலில் வந்துட்டு மிதிச்சுக்கிட்டு நம்ம இந்த கயிறை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபிஷ் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மேலே வரும். அப்படி நம்ம தண்ணிக்குள்ளே வைக்கணும் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து ஈஸியாக வந்து வைக்கலாம். பெருசாக அந்த குச்சை பிடிச்சி வந்துட்டு தூக்குறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்து உங்கள்கிட்ட காமிக்காத இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 சைடு வந்துட்டு நம்ம பம்பர கயிறு போட்டோம் இல்லையா, அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்லேருந்து ஒரு நைலான் கயிறை போட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு சென்டரில் வந்துட்டு நைலான் கயிறை போட்டு வந்து கட்டி நம்ம தூக்கும் போது அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்துட்டு ஒரு பை ஷேப்பில் வந்துட்டு வரும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு கட்டியிருக்கேன். பார்த்து நம்ம ஃபிஷ் டாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இந்த இடத்துல வந்துட்டு ஃபுட்டுக்காக வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டிலேருந்து வந்துட்டு தவிடும் வந்துட்டு மாட்டு சாணமும் எடுத்து வந்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு பால் மாதிரி எடுத்துகிட்டு
நம்ம வந்துட்டு ட்ராப் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வலை மேலே வந்துட்டு கிடக்கிற மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு போடலாம். இந்த ஃபுட்டை சாப்பிட்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா மீன் வந்துட்டு வரும், வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சைலண்டாக இருந்துட்டு அப்படியே அந்த கயத்தை பிடிச்சி தூக்கணும் அப்படின்னா வந்துட்டு மீன் மாட்டோம். நம்ம கொஞ்சம் நேரம் வந்துட்டு வெயிட் பண்ணி வந்துட்டு நம்ம தூக்கி பார்க்கலாம். சாணி உருண்டை மட்டும்தான் இருக்கு. போடு போடு. ஆஹா என்ன வேணும்? இரு இரு இரு, துள்ளி போயிட்டே இருக்கு. என்ன வேணும்? குறுங்கண்டியா போர் வரேன். இல்லை இல்லை, ரோட்டில் வேற இருக்கு. எடுத்து எடுத்து நம்ம வலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மீன் மட்டும் மாட்டிருக்கு. ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன மீனாக இருக்குது. இதை வந்துட்டு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்றதுனால தண்ணிக்குள்ளேயே விட்டுலாம். இது போயிட்டு சொல்லிடாதில்ல மற்ற மீன்ட்ட. அதெல்லாம் சொல்லாது விடு. நல்லவங்க பிடிச்சி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 இடத்துல வச்சு தூக்கி பார்த்தோம். உடனே தூக்கினால மாட்டில் என்னமோ தெரியல. இன்னொரு இடத்துல வச்சிருக்கோம் ஃபுட்டு போட்டு. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு போய் பார்ப்போம் எப்படி மீன் மாட்டிருக்கலாம் சொல்லி பார்க்கலாம். அதான் லேட்டாக வந்து இந்த ஃபுட்டை சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்துட்டு வரும், வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைலண்டாக இருந்துட்டு அப்படியே அந்த கயத்தை பிடிச்சி தூக்கணும் அப்படின்னா வந்துட்டு மீன் மாட்டோம். நம்ம கொஞ்சம் நேரம் வந்துட்டு வெயிட் பண்ணி வந்துட்டு நம்ம தூக்கி பார்க்கலாம். இது இருக்கா? இன்னொரு ட்ரை பண்ணலாமா? போட்டு வை. கூட்டமாக போகிற மீனை கொத்தோட ஆடுறதுக்கான ஒரு சூப்பரான ஃபிஷ் ஸ்டாப் ஐடியா தான் வந்திருக்கோம். என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மாட்டிக்கிட்டா. என்ன மீன் கேட்டு எவ்வளோ நேரம்? எங்க அப்பா, அது ஒரு கலரு டிஃப்ரெண்ட் கலர் இருக்கு. கண்ணங்கரேன்னு இவ்வளோ நேரம் மெனக்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணங்கரேரில் ஒரு புளிச்சி மீன் வந்துட்டு கிடச்சிருக்கு. என்னென்ன ஒரு மீன் இருக்கலே. எடு ஜிலேபி. எடு இந்த கண்டா. அப்பா ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு சிலேபி. துக்கு அப்பா ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வெறுத்து போயிட்டுங்க. எத்தனை இடத்துல நாங்களும் தூக்கி போடுறது. புருட்டிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலேபி கிடச்சிருக்கு. இதை வச்சு திருப்பி வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். உள்ள நிற்க என்ன? ஏய் மீனுப்பா. ஏய் 2 மீனா? கொட்டா போடு. இங்கிட்டு வேண்டா இங்கிட்டு உங்கையில கொடுத்துருக்கலாம் நம்மள இருக்க முன்னாடியே. நான் ஒரு வாரம் இது வரை நின்று வருது. ஓடி விடுவது எங்கேயும் கவர் எடுத்துட்டு வா. அப்போ இவ்வளோ நேரம் இது பண்ணுறதுக்கு பொழுது போய மாட்டுது. சாயங்கால நேரம் தான் மீன் மாட்டுவோம். எம்மாடா, இது கிடைக்கிறதுக்கு பட்ட பாடு இருக்கு ஆண்டவனே. ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஒரு 3 மீன். ஒரு 2 விட்டாச்சு தண்ணியில் பாவப்பட்டு. இது கொஞ்சம் தேரும்னு நினைக்கிறோம். சரி திருப்பி தூக்கி வையே. ஈவன் டைம் தான் மாட்டுது. போடலாம். அப்படி அந்த பள்ளத்தில் வைக்கலை அப்படி வைக்கலை. இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல மேலாப்புலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிலேபி மீன்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு. இதில் ரொம்ப கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ராப் வந்துட்டு உள்ளார போகலை. ஓரளவு மேலே தான் வந்து வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு மீன் மாட்டுதா அப்படின்ட்டு வந்துட்டு பார்க்கலாம். தூக்கு. இது மாட்டியிருக்கா? பார்த்து
ஏய் ஏகப்பட்ட மாட்டிட்டு இருக்கு. அங்கிட்டு ஒன்று இல்லை நம்பர் தண்ணி விடு. வா 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 விடு. ஏ கலை கிலோ விடுறா கொண்டுடா. இந்த சாமி இந்த டிராப் பண்ணதுக்கு மாட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஃபிஷ் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும், பண்ணி பாருங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒர்க் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லணும். மீண்டும் மட்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களே மறந்து விரைவுறது கலை மற்றும் முத்து. பாய்.